எனக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் நெஞ்ச நேரம் தான். அந்த நேரத்தை தான் நானே இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன். இப்போ வந்து ஒரு இடையில ஒரு காமெடி பீஸோட வீடியோ பார்த்தேன். யாருன்னு பார்த்தா தீரன் திருமுருகன் வழக்கறிஞர்னு இருக்கு. நீங்க இந்த காமெடி பீஸ்லாம் ரொம்ப நாள் விட்டு வச்சுக்கிறது தப்புப்பா. நமக்கு இருக்கிற உரிமை கூட அது கொஞ்சம் கூட கிடையாதுப்பா. பாருங்க இந்த வீடியோ எப்படி அது பேசிருக்குன்னு நீங்களே பாருங்க. வணக்கம். இப்பதான் எங்க தலைவர் நடிச்சிட்டு வந்த கடைசி படம் ஜனநாயகம் பார்த்துட்டு வர்றேன். இப்ப கசிவில் உள்ள கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொல்லி ஒட்டுமொத்த மாணவர்கள் ரத்தமும் சதையுமா வந்து ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஐயா பாரதி ராஜா ஒரு படத்துல ஒரு டைலாக் வைப்பாரு, பத்த வச்சுட்டியே பரட்ட அப்படிம்பாங்கல்ல, அது போல இந்த மாதிரி சட்டங்கள்லாம் பத்தி நிறைய போட்டிருக்காருப்பா. அது மட்டும் இல்லாம எல்லாரும் தாக்கி வேற பேசியிருக்காருப்பா. நான் நேரா கேக்குறேன், தீரன் திருமுருகன் வழக்கறிஞர் அங்கிள், நீங்க சட்டம் படிக்க போனீங்களா இல்ல சமைக்க போனீங்களா? அட்வொகேட் ஆக்ட் 1961 உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பார் கவுன்சில் விதி ரூல் நம்பர் 36 உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? செக்ஷன் 35 சாப்டர் 4 போய் பாருங்க. வழக்கறிஞரின் ஒழுக்கக்கேடு மற்றும் தண்டனை பத்தி இருக்கும். அதை படிச்சீங்களா இல்லையா? வழக்கறிஞருங்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் பேசலாம், கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நீ பேசவே கூடாது, நீ சோசியல் மீடியா வரவே கூடாது. உன்னை யார் வர சொன்னா? அதே மாதிரி நீ வந்தீனா உன் லாயர் அனுமதியை புடிங்கிடலாம். அது உனக்கு தெரியுமா? நான் பேசலாம், நான் என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நீங்க பேசக்கூடாது. நீங்க கேட்கலாம், எனக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? நீங்க கேட்கலாம். உனக்கு கருத்து சுதந்திரம் கிடையாது. எங்களை மாதிரி சாதாரண குடிமகனை விட சட்டத்தை கற்றறிந்த வழக்கறிஞர்களுக்கு சமூகம் பொறுப்பு அதிகம் என்பதனால் அவர்கள் பேச்சுக்கு கூடுதல் கட்டுப்பாடு இருக்குது. உனக்கு கருத்து சுதந்திரம் உண்டு, ஆனா லிமிட்டட். நாங்க பேசுற மாதிரி நீங்க பேச முடியாது கண்ணா. அப்படி மீறி நீ பேசினா தமிழ்நாடு பார் கவுன்சில் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி தமிழ்நாடு பார் கவுன்சில் உன் மேல நடவடிக்கை எடுக்கலனா நான் நேரா டெல்லி போயிடுவேன். उधर जाके इंडियन बार काउंसिल में तुम्हारा नाम से कंप्लेंट करेगा. तुम्हारा इंस्टाग्राम में यूट्यूब में कितना वीडियो तुम डाला है वो पूरा डाउनलोड करेगा. डाउनलोड करके सीधा इंडियन बार काउंसिल में देके करके फिर पता चलेगा मैं क्या करेगा. नाम देखो, தீரன் திருமுருகன் அங்கிள். நீங்க லாயர் தானே? போன மாசம் இந்தியன் பார் கவுன்சில இருந்து சர்க்குலர் வெளியிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? பொழுதனைக்கு இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்திருந்தா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? படிங்க, போய் என்னன்னு படிங்க. நான் அப்லோட் பண்றேன், அதை போய் படிங்க. 17/7/2026 அன்னைக்கு அனைத்து மாநில பார் கவுன்சிலுக்கு சர்க்குலர் அனுப்புனாங்க. என்னத்துக்கு தெரியுமா? சமூக ஊடக நடத்தை, டிஜிட்டல் நெறிமுறைகள், நீதிமன்ற ஒழுக்கம், ரகசியத்தன்மை மற்றும் தொழில் முறை பொறுப்பு குறித்த இந்திய வழக்கறிஞர் கழகத்தின் சுற்று அறிக்கையை உடனடியாக அமுல்படுத்துறது. இத எல்லா பார் கவுன்சிலுக்கும் காலேஜுக்கும் அனுப்பி உடனடியாக அமுல்படுத்த சொன்னாங்க. அதுல நிறைய இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட் சொல்றேன். பீன் இங்கிலீஷ்ல எழுதி இருக்குல்ல, அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, ஏற்கனவே பதிவு செய்துள்ள வழக்கறிஞர்களுக்கு டிஜிட்டல் நெறிமுறைகள், விளம்பரம் மற்றும் வாடிக்கையாளர்களை ஈர்த்தல், நீதிமன்ற ஒழுக்கம், பூர்வ தவறான தகவல்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இல்லனா செயற்கையா உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்களை தவறான பயன்படுத்துதல் தொடர்பான விதிகள் கொடுத்து போட்டிருக்காங்க. விளம்பரம் என்ன தெரியுமா? நீ வழக்கறிஞர்னு சோசியல் மீடியால சொல்லக்கூடாது. மொபைல் நம்பர்லாம் அதுல போடவே கூடாது, சட்டப்படி குற்றம். ஏற்கனவே கேஸ், கரூர் கேஸ் எல்லாம் சொல்றீங்க, அந்த கேஸ் வழக்கு நிலுவையில இருக்கும் போதே நீ அதை பத்தி வெளியில சொல்லக்கூடாது. சொன்னா நீ லாயரே கிடையாது. அது மட்டுமா, சோசியல் மீடியால நீங்க சுத்தமா வரவே கூடாது. சோசியல் மீடியாவில தனிப்பட்ட மனுஷனை தாக்கி பேசவே கூடாது. கட்சியில இருக்கலாம், அது தனிப்பட்ட விஷயம். நீ சோசியல் மீடியால யார பத்தியுமே தாக்கி பேசக்கூடாது, எந்த கட்சியும் தாக்கி பேசவே கூடாது. நீங்க பேசியிருந்தா நீதிமன்றம் அவமதிப்பு சட்டம் 1971 படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இதுக்கு கீழே உன் மேல நடவடிக்கை எடுக்கும். 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும், 2000 அபராதம் கிடைக்கும். அட்வொகேட் ஆக்ட் 1961 படி செக்ஷன் 35 கீழே பார் கவுன்சில் ஒழுங்குமுறை குழு விசாரிச்சு உனக்கு தண்டனை கொடுக்கலாம். தற்காலிகமா உன் லாயர் பதவியை புடுங்கலாம், பர்மனண்டாவும் உன் லாயர் பதவியை புடுங்கலாம். தாவேக்கா கட்சிக்காரங்களா, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. இதெல்லாம் எல்லா நீதிபதிக்கு பார் கவுன்சிலுக்கு தெரிஞ்சாலும் அவங்களா வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, பைக் டாக்ஸிக்கு ஒரு ஆள் கேஸ் போட்டாரா, அது மாதிரி இவர் மேல யார் வேணாலும் கேஸ் போடலாம். அது மாதிரி இவர் மேல யார் வேணாலும் பார் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால தயவு செய்து இவரோட வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், பேஸ்புக் ஐடி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தமிழ்நாடு பார் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. வழக்கறிஞருங்கிறதுனால பயப்படாது. இவர் வந்து நமக்கு சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறாரு, வேற எதுக்கும் இல்ல. இவரோட பணி என்ன தெரியுமா? ஆக்சுவலி மக்களுக்கு சட்ட உதவிகளை வழங்குறதுக்கும் நீதிமன்றங்களில் நம்மளோட உரிமையை பாதுகாத்து வாதிடவும் மற்றும் சட்ட நெறிமுறைகளை பின்பற்ற வழிகாட்டவும் தான் இவர் இருக்கிறாரு. இப்படியாப்பட்டவருக்கே நம்ம வழிகாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஒரு லாயரா இருந்தாலும் சோசியல் மீடியால இந்த மாதிரி பேசக்கூடாது, அது எப்படியா இருந்தாலும் சட்டப்படி குற்றம். அப்படியெல்லாம் இல்ல, சட்டப்படி நம்ம பேசலாம் அப்படின்னு அவர் நிரூபிச்சிட்டாருன்னா அந்த மாதிரி பார் கவுன்சில இருந்து ஒரு அறிக்கையே கொடுக்கல. இந்த மாதிரி அட்வொகேட் ஆக்ட் இல்ல, சோசியல் மீடியால எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு, என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னா அவர் நிரூபிச்சுட்டாருன்னா நான் இன்னையில இருந்து இன்ஸ்டாகிராம்க்கு வரல, நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன். அப்படி நிரூபிக்காத பட்சத்தில் அவர் லாயர் தொழில விட்டுட்டு மாடு மேய்க்க போயிடலாம் பேசாம. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.